ஓம் சாந்தி. நான் சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நான் விசேஷ சேவாதாரி ஆத்மா. நான் சதா திடமான எண்ணங்கள் கொண்ட ஆத்மா. நான் ஆத்மா. இந்த சரீரம் என்ற கோவிலில் மூர்த்தியாக இருக்கின்ற நான் சிறிது நேரம் பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் என்னை சந்திப்பதற்காக பாப்தாதா ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நானும் மெல்ல மெல்ல பாப்தாதாவின் அருகாமையில் சென்று கொண்டிருக்கின்றேன். நான் பாப்தாதாவிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாக்ய விதாத்தா தந்தை தனது நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்துக் கொண்டிருந்தார். கல்ப கல்பத்திற்கான இந்த பாக்கியத்தின் அதிகாரத்தை குழந்தைகள்தான் அடைகின்றீர்கள். சுயம் பாக்கியத்தை வழங்கும் வல்லலே இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான பிறவி குழந்தைகளாகிய நமக்கு வழங்கியிருக்கின்றார். உங்களுடைய பாக்கியத்தின் பட்டியலை எடுத்தார் எத்தனை பெரியதான பட்டியலாக இருக்கும். பாக்கியசாலியான பிராமண வாழ்வில் கிடைக்கவில்லை என்ற பொருளே இல்லை. உள்ளம் ஆஹா பாக்ய விதாத்தாவே, ஆஹா எனது பாக்கியமே என்ற பாடலை பாடுகின்றது. ஒரு பகவானுடன் 3 சம்பந்தங்களின் பலன் என்பதுவே இந்த பாக்கியத்தின் சிறப்பியல்பு. ஒருவர் மூலம் ஒருவரில் 3 சம்பந்தம். அப்பா, ஆசான், சத்குரு. தந்தை மூலம் அனைத்து கஜானாக்களின் சுரங்கத்தையும் அடைகின்றோம். ஆக பொக்கிஷங்களின் பட்டியலை நினைவுகளில் கொண்டு வாருங்கள். பாலகனாகவும் எஜமானராகவும் இருக்கவே செய்கின்றீர்கள். ஆசிரியர் மூலம் படிப்பின் உயர்ந்த பதவியின் பிராப்தியாகிவிட்டது. நீங்களோ உலகத்தில் அனைத்திலும் காட்டிலும் உயர்ந்த பதவியாகிய இரட்டை ராஜா ஆகிவிட்டீர்கள். நிகழ்கால சுயராஜ்ய அதிகாரி மற்றும் வருங்காலத்தில்
அநேக ஜென்மங்கள் ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகள். படிப்பு ஒரு பிறவிக்கானது. பதவிக்கான பிராப்தியோ அநேக பிறவிக்கானது. மற்றும் ராஜ்யமும் அகண்டது, அசைக்க முடியாதது, தடைகளற்ற ராஜ்யமாகும். இப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி, கவலையற்ற மகாராஜனாக இருக்கின்றீர்கள். உயர்ந்த பாக்கியம் இப்போதிலிருந்து கவலையற்ற ராஜாவாக ஆக்குகின்றது. ஓய்வாக சாட்சி என்ற சீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த பொம்மலாட்டத்தை பாருங்கள். கார்ட்டூன் ஷோ பாருங்கள். இப்போது உறுதியாகிவிட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது சமயத்தின் அனுசாரம் அனுபவி மூர்த்தியாகி சமயத்திற்கு, இயற்கைக்கு, மாயாவிற்கு சேலஞ்ச் செய்யுங்கள். வா, நாங்களே வெற்றியாளர்கள். வெற்றிக்கான சவால் விடுங்கள். பாப்தாதாவிடம் சமயம், இயற்கை மற்றும் மாயா, மேலும் அட்வான்ஸ் பார்ட்டி என்ற இரண்டு குரூப்பும் தேதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சமாப்தி, சம்பன்ன நிலை, தந்தைக்கு சமமாகும் தேதியை பிராமணர்கள் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் தேதியை குறிக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் வெற்றியை பார்க்கின்றீர்கள். பாப்தாதா பார்த்தார். நினைவில் ஞானமும் உள்ளது, போதையும் இருக்கின்றது, நம்பிக்கையும் உள்ளது. ஆனால் இப்பொழுது எதை சேர்க்க வேண்டுமெனில் நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும். மேலும் இப்பொழுது சொரூபத்தில் வர வேண்டும். நடத்தை மற்றும் முகத்தில் பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் ஒளிர்வது தென்பட வேண்டும். இப்பொழுது பாக்கியவான் ஆத்மாக்களாகிய உங்கள் மூலம் மக்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும். இவர் நமது இஷ்ட தேவர், இஷ்ட தேவியர்கள் என்று. இப்பொழுது பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவ்யக்த ரூபம் தென்பட வேண்டும். நடத்தை மற்றும் முகத்தில் குறைந்ததிலும் குறைந்தது 108 மாலையின் மணி தென்பட வேண்டும். லாஸ்டிலிருந்து ஃபாஸ்ட் மற்றும் ஃபாஸ்டில் இருந்து ஃபர்ஸ்ட் வர முடியும். லட்சியத்தை உறுதியாக்க வேண்டும். செய்தே ஆக வேண்டும். அப்படியாக இருக்கட்டும். சாட்சாத்கார மூர்த்தியாகுங்கள். சாட்சாத் பிரம்மா பாபா ஆகுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது பாப்தாதா
என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா திடமான எண்ணங்கள் கொண்ட ஆத்மா, தந்தையை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆத்மா, சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை எனினும் சாதனையில் தடை ஏற்படாமல் சாதனை செய்கின்ற ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.